செழியன் சரி என்கிட்ட அவர் மனசுல இருக்கிற காதல ஒவ்வொரு நாளும் சொல்ல நினைக்கிறாங்க. ஆனா அவர் எப்பெல்லாம் சொல்ல வர்றாரோ அப்பெல்லாம் யாராவது வந்து சொல்ல விடாம தடுத்துறாங்க. அவர் என்ன விரும்புறாரு பாட்டி, என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த விருப்பத்தை அவரு வாயாலே கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அத யாருமே சொல்ல விட மாட்டாங்க பாட்டி. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. இப்ப கூட அவரு என்கிட்ட என்ன விரும்புறேன்னு சொல்ல வந்தாங்க. அதுக்குள்ள நந்தி மாதிரி அவங்க ஆதிசங்கரி அத்தை வந்துட்டாங்க. வழக்கம் போல சொல்லல பாட்டி. இதுக்குத்தான் நீ கண்ணை கசக்கிட்டு வந்தியாக்கும். நான் கூட வேற என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். நீ ஒன்னும் வருத்தப்படாத. நாளைக்கு நிச்சயம் செழியன் தம்பி உங்ககிட்ட வந்து காதல சொல்லுவாரு. சொல்ல மாட்டாரு பாட்டி. ஏன் ஏன் அப்படி சொல்ற? நானும் செழியன் சாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆதிசங்கரி அத்தை அங்க வந்து கதிருக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கல்யாணத்துக்கு சம்மதமானு கேட்டாங்க. என்ன சொல்ற? மறுபடியுமா கேட்டாங்க? அந்த கதிர் பையதான் அப்பவே நீ இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? பாட்டி, இது கதிருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இருக்கிற பக்கம் அந்த கதிர் தலை வச்சு படுத்தானா அவன் தலையில நானே கல்ல தூக்கி போட்டுருவேன். அவ்வளவு கடுப்பா இருக்க. ஐயோ, அந்த அளவுக்கெல்லாம் போயிடாதம்மா. அந்த கதிரை தனியா கூப்பிட்டு பேசி புரிய வச்சிடலாம். அவனை சமாளிச்சிடலாம் சரி. ஆனா அந்த ஆதிசங்கரி அத்தையோட நினைப்பு எப்படி பாட்டி மாத்துறது? என் செழியன் கிட்ட ஆதிசங்கரி அத்தை கதிரை கட்டிக்க சம்மதிக்கவேன்னு ரெக்கமெண்டேஷன் வேற பண்றாங்க. அதுதான் பாட்டி என்னால தாங்கிக்க முடியல. செழியன் கிட்டயா? ஆமா பாட்டி. ஆமா, செழியன் தம்பி என்ன சொன்னாரு?